السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم. وقال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال النبي صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى، أو كما قال عليه الصلاة والسلام. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், ஸலாத்தும் ஸலாமும் ஹாதமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் இறை வணக்கங்களை முழுவதுமாக செய்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. நம்முடைய வாழும் நாட்களில் இஸ்லாத்தின் கடமைகளில் முக்கியமான கடமை தொழுகையை பரிபூர்ணமாகவும் பேணி பாதுகாப்பாக 5 நேர தொழுகைகளை தொழுவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும், நம் குடும்பத்தார்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. இந்த உலகத்தில் நாம் செய்கின்ற எல்லா விதமான வணக்கங்களையும் ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான கூலிகளை அல்லாஹ் தஆலா இவ்வுலகிலும் நாளை மறுமையிலும் நமக்கு அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. நாம் வாழும் நாட்களில் மருத்துவமனை செலவுகள், அதன் சிரமங்கள், அதன் கஷ்டங்களில் இருந்து அல்லாஹ் தஆலா அனைவர்களையும் பாதுகாத்தல் புரிவானாக. நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, மருத்துவமனை செலவு இல்லாத வாழ்க்கை, உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு நீண்ட நாட்கள் இந்த உலகில் வாழும் நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. நாம் ஈட்டுகின்ற எல்லா விதமான பொருளாதாரத்திலும், எல்லா விதமான காசுபலத்திலும் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை தந்தல் புரிவானாக. நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் கஅபத்துல்லாஹ்வை சென்று ஹஜ் உம்ரா செய்வதற்குண்டான தௌஃபீகை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆவில் பேசி எடுத்துக்கொண்ட தலைப்பு, இந்த மாதம் ரஜபு மாதம், சங்கைக்குரிய மாதம். அதனால் ரஜபு மாதத்துடைய சிறப்புகளை இந்த ஜும்ஆவில் ஞாபகப்படுத்தலாம் என்று ஆசைப்பட்டு சில தகவல்களை சொல்ல நான் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் ரஜபு மாதம், அந்த மாதத்தில் எண்ணற்ற சிறப்புகளை இறைவன் தந்திருக்கிறார். ஏராளமான சிறப்புகள் இருக்குது. அந்த மாதத்தோட சிறப்புகள் என்ன? முதல் சிறப்பு, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருடைய தாயார் ஆமினா அம்மையா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நூறானிய ஒளியை சுமந்த ஒரு மாதம். சுமந்த மாதம்னா முதல் மாதம் அது ரஜப் மாதம் தான் கருவுண்டானார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இரண்டாவது, ஹிஜ்ரத்தில் மிக முக்கியமான ஹிஜ்ரத், இஸ்லாம் இந்த அளவு பரவுவதற்கு காரணம் அபிசீனியாவுக்கு சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் அனுப்பி வைத்த மாதம் இந்த ரஜப் மாதம். மூன்றாவது சிறப்பு என்ன அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எண்ணம், அவருடைய நியத் ஆரம்பத்தில் பைத்துல் முகத்தஸ் தான் கிப்லாவாக இருந்தது. ஆரம்ப காலகட்டங்களில்
நம்முடைய வாழ்க்கைக்கு. இந்த ஒரு ஹதீஸ் போது, என்ன ஹதீஸ்? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் உங்க வாழ்க்கை மாறும். நீங்க எப்படி எண்ணுகிறீர்களோ, அல்லாஹ்வை முழுமையா நம்பினா நீங்க செய்கின்ற அமல் உங்களுக்கு பாதுகாப்பை தரும். எப்படிங்க? ஏதோ நம்முடைய அமல்கள் இருந்தா அந்த அமல்களின் மூலமா நமக்கு கிடைக்கின்ற பிரதிபலன், பிரயோஜனம், நன்மை எதுவும் கிடையாது, எதுவும் இருக்காது. நம்ம தான் நினைக்கலாம், என்னடா வாழ்க்கையில ஒரே கஷ்டமா தான் இருக்குது, துன்பமா இருக்குது, துயரமா இருக்குது, பொருளாதார நெருக்கடி, குடும்பத்தில் கஷ்டம், குடும்பத்தில் சண்டை, தெருக்கள சண்டை, அண்ணனுக்குள்ள சண்டை, இப்படி ஒவ்வொரு நாளும் சண்டையிலேயே கவலையிலேயே வாழ்க்கை கழியுற காரணம் என்ன என்று ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களும் தான் சிந்திக்க வேண்டும். நாம் செய்கின்ற அமல் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா? ஏன் ஏற்றுக்கொள்ளப்படல? நமக்கு தெரியாது, சத்தியமா நமக்கு தெரியாது. நம்ம தொழுகின்ற தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? நாம் வைக்கின்ற நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? நாம் கொடுக்கின்ற ஸகாத் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? நாம் கொடுக்கின்ற தர்மம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? நாம் ஓதுகின்ற ஸிக்ர் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? நாம் ஓதுகின்ற குர்ஆன் ஷரீஃப் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? நாம் செய்கின்ற எல்லா விதமான அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா என்பதை நாம் இந்த உலகில் அறிய முடியாது. இதனால் நம்முடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தொழுகை நீங்க சரியா தொழுதீங்கன்னா உங்க தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனா பட்டதா, கன்ஃபார்மா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்று யாராலும் சொல்ல முடியாது. இந்த உலகத்துல உங்க தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு, உங்க நோம்பு ஏற்றுக்கப்பட்டுச்சு, உங்க ஸகாத் ஏற்றுக்கப்பட்டுச்சு யாராலும் சொல்ல முடியாது. அப்ப நம்முடைய எண்ணங்கள் இந்த உலகத்துல, நான் அல்லாஹ்வுக்காக எல்லாமே செய்யறேன்பா, நான் அல்லாஹ்வை முன்னிறுத்தி அல்லாஹ்வுடைய பயத்தில், அல்லாஹ்வுடைய அச்சத்தில், அல்லாஹ்வுடைய தருவான் என்ற நம்பிக்கையில் நான் தஹஜ்ஜத் தொழுகிறேன், நான் துஆ செய்கிறேன், நான் தௌபா செய்கிறேன், நான் தொழுகிறேன், நான் வணங்குகிறேன், நான் குர்ஆன் ஓதுகிறேன், நான் ஸிக்ர் செய்கிறேன், இப்படி எல்லா விதமான வணக்கங்களையும் அல்லாஹ்வை முன்னிறுத்தி நீங்க நியத் செஞ்சீங்கன்னா இந்த உலகத்துல உங்களுக்கு எல்லாமே இலகுவாக அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். ஆமீன். சல்லல்லாஹு நினைக்கிறாங்க, அவருடைய கல்வி பைத்துல் முகத்தஸ் கிப்லாவாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலாவுடைய உத்தரவின்படி கஅபத்துல்லாஹ் கிப்லாவாக வந்தால் நன்றாக இருக்குமே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியத்தை இறைவன் பூர்த்தி செய்கிறான். உள்ளத்துல நினைச்சிட்டே இருக்காங்க, கஅபத்துல்லாஹ் கிப்லாவாக வருவதற்கு முன்னால் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியத் என்னவாக இருந்தது? அல்லாஹ் தஆலா கஅபத்துல்லாஹ் ஹரம் ஷரீஃபை கஅபத்துல்லாஹ் கிப்லாவாக தர வேண்டும் என்ற எண்ணத்தில் நபியுடைய வாழ்க்கை கழிகிறது. அந்த எண்ணத்தை இறைவன் பூர்த்தி செய்கிறான். தன்னுடைய சகோதரி வீட்டுக்கு போறாங்க, நலம் விசாரிக்க, உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க, நலம் விசாரிக்க போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில தோழர்களும் போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட. அப்ப லுஹர் தொழுகைக்கு நேரமாச்சு. இப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, லுஹர் தொழுகை தொழுகிறாங்க. லுஹர் தொழுகை ஜமாத்தா தொழுகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முன் சஃப்ல நிக்கிறாங்க. அது வரைக்கும் கிப்லா பைத்துல் முகத்தஸுடைய கிப்லா நேர் எதிர் திசையில இருக்குது. இப்ப கஅபத்துல்லாஹ் எங்க இருக்குன்னா நேர் எதிர் திசையில தான் பைத்துல் முகத்தஸுடைய கிப்லா. அவங்க பைத்துல் முகத்தஸை நோக்கி லுஹர் தொழுகை கிப்லாவா நோக்கி தொழுகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லுஹர் நேரம் 2 ரக்காத் நிறைவேற்றது. 2 ரக்காத். இரண்டாவது ரக்காத்துல அல்லாஹ்வுடைய உத்தரவு வருது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹீ மூலமா கொண்டு வராங்க. யா ரசூலல்லாஹ், உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய நியத்துகளும் இப்பொழுது நிறைவேற்றப்பட்டு விட்டது அல்லாஹ்வால். அல்லாஹ்வுடைய உத்தரவின்படி நீங்கள் இந்த லுஹர் தொழுகையிலே உங்களுடைய கிப்லாவை கஅபத்துல்லாஹை நோக்கி மாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன மறுகணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே அப்படியே கிப்லாவை அப்படியே திருப்புறாங்க. நீங்க கஅபத்துல்லாஹ் பக்கம் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுகை கஅபத்துல்லாஹை நோக்கி கிப்லா திரும்புகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை திருப்புறாங்க. பின்னாடி இருந்தவங்க முன்னாடி வந்துட்டாங்க, முன்னாடி இருந்தவங்க பின்னாடி போயிட்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடிச்சவன ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம். நாம் எதிர்பார்த்த நம் எண்ணங்கள் நிறைவேற்றி விட்டது, நம்ம எண்ணங்களை அல்லாஹ் இறைவன் பூர்த்தி செய்து விட்டார் அப்படிங்கிற நல்ல நியத்தில் நடந்த மாதம், கிப்லாவை சட்டமாக ஆக்கிய மாதம், சட்டமாக மாற்றிய மாதம் இந்த ரஜப் மாதம். 4வது மிக உயர்தரமான சிறப்பு, 1.25 லட்சம் நபிமார்கள் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு அந்தஸ்தை இறைவன் கொடுத்திருக்கிறார் இல்லையா? அது மாற்று கருத்து. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு அந்தஸ்தை இறைவன் கொடுத்திருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அதிகமா கேள்விப்பட்டிருப்போம். ஈசா நபியுடைய வரலாறு, அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த எப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ஈசா நபிக்கு கொடுத்தான் அப்படிங்கிற வரலாறு அதிகமா கேள்விப்படுறோம்.
அதுல ஒன்னே ஒண்ணு என்ன, சின்ன குழந்தையா இருக்கும் பேசுறாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். நம்ம அடிக்கடி சொல்றது உண்டு, அதெல்லாம் சிறப்பு. அதெல்லாம் இதோ உலகத்துல யாராலும் பேச முடியாது. சிறு பிள்ளையா இருக்கும்போது சின்ன குழந்தைங்க அழுவுங்க இல்லையா, வசிச்சா அழுவுங்க. அந்த தேவைகளை எதுக்காக புள்ள அழுகுது அப்படிங்கிற அந்த தேவைகளை முடிவு செய்வது யார்? அவங்க பெற்றோர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த தாய்க்கு மட்டும்தான், பாப்புக்கு கூட தெரியுமா தெரியாது, அந்த தாய்க்கு மட்டும்தான் தெரியும் என் புள்ள எதுக்காக அழுகுது, இப்ப எதுக்காக அழுகுது, தூங்குறதுக்கு அழுகுதா, பசிக்கு அழுகுதா, எதுக்கு அழுகுது அப்படின்னு தாய்க்கு மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்ட சிறு விளையாட்டிலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஊர்ல தப்பா பேசுது நம்ம அதிகமா கேள்விப்பட்டிருக்கோம். இருந்தாலும் சொல்றேன், நம்ம நபிமார்களுடைய வரலாறு திரும்ப 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 அவருடைய காதுகளை விழுவதா தப்பே இல்லைங்கிற, தப்பே இல்லை. ஏன் உள்ளத்துல அந்த வரலாறு பதிஞ்சு, அந்த உள்ளத்துல அந்த வரலாறு பதிஞ்சு நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், நம்முடைய நடைமுறைகளை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனாலதான் இஸ்லாம் சொல்லுது, குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் சொல்லுகிறார், குர்ஆனை படிக்க மட்டும் செய்யாதீங்க, குர்ஆனை சிந்திங்க, சிந்தித்து செயல்படுங்க. அதிகமான இடத்துல அல்லாஹ் சொல்றான், குர்ஆன் குர்ஆனை ஈமான் கொண்டவர்கள் குர்ஆனை சிந்திச்சு பாருங்க. எப்பேற்பட்ட வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், குர்ஆனுடைய வசனங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஊர் தப்பா பேசு, எப்படிப்பா ஒரு ஆண் துணை இல்லாம ஒரு குழந்தை உண்டாகி பெற்றெடுக்க முடியும், ஒரு நாள் தப்பா பேசும் இல்லையா? இன்னைக்கு எந்த நேரம் ஊர் தப்பா பேசும். ஒரு தம்பதிகள் திருமணமான ஒரு தம்பதிகள் ஒரு வருடம் ஊர் மக்கள் அமைதியா இருப்பாங்க. என்ன ஆச்சு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, இது விசேஷம் உண்டா, ஒரு வருஷம் ஆச்சு. அந்த தம்பதி மனசு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? அது நம்ம சிந்திக்கிறது இல்லை. அந்த தம்பதி மனசு குர்ஆன், அதாவது குழந்தைகளை கொடுக்கிறது இறைவன், அது நம்ம கையில ஒண்ணுமே கிடையாது. அதை நம்ம முதல்ல சிந்திக்கணும். அல்லாஹ்தான் கருவை உண்டாக்கக்கூடியவன். ஏற்கனவே பயான்ல சொல்லியிருக்கேன், சும்மா ஹலகனல் நுத்ஃபத அலகதன் ஃபஹலகனல் அலகத முத்கதன் ஃபஹலகனல் முத்கத இதாமன் ஃபகஸவ்னல் இதாம லஹ்மா சும்மா அன்ஷய்னாஹு ஹல்கன் ஆகர் ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன். ஏற்கனவே அடிக்கடி பயான்ல சொல்லியிருக்கேன், அந்த குழந்தை எப்படி உருவாகுது வயிற்றுல அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம். ஆமா, இன்னைக்கு நம்ம சமூக நிலைமை என்ன ஆகுது? ஒரு தம்பதி ஒரு வருஷம் கணவன் மனைவி ஒரு வருஷம் ஆச்சுன்னா என்ன ஆச்சு, இது விசேஷம் உண்டா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அந்த தம்பதியினுடைய உள்ளத்துல எவ்வளவு மனசு வலிக்கும் தெரியுமா? அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு அப்படின்னா எந்த ஆரம்பிச்சு அப்படின்னா அந்த பெண்ணு வீட்டார கொலை சொல்றதும், ஆண் வீட்டார கொலை சொல்றதும், மணமகனை கொலை சொல்றதும், இப்படிங்கிற ஒரு போக்கில் நம்ம வாழ்க்கை கருத்துக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் இஸ்லாத்துல என்ன ஆகும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்ம சொல்லல, இப்பெல்லாம் நீங்க கேட்கணும், இப்பெல்லாம் நீங்க அந்த தம்பதிகளை கேட்கணும், குழந்தை என்னாச்சு விசேஷமா கேட்கணும். நபியே நமக்கு சொல்லல, அல்லாஹ்வும் சொல்லல. நம்ம பொறுமையா இருந்துருவோமே, நமக்கு எதுக்கு தேவையில்லாதது? நமக்கு அல்லாஹ் வாரிசை தந்தான், ஆண் குழந்தையை தந்திருக்கிறான், பெண் குழந்தை வாரிசை தந்திருக்கிறான், நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறான், நம்ம சகோதரர்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கான். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி நம்முடைய வாழ்க்கையை கழித்து கொண்டு போயிட்டே இருக்க வேண்டும். அடுத்தவங்க அவங்க குடும்பத்துல அதுதான் துஆ செய்யுங்க, அவங்க படுற கஷ்டத்துக்கு துஆ செய்யுங்க. ஏன்னா அவங்க சீக்கிரம் குழந்தையை கொடுத்து கஷ்டப்படுறாங்க. அதை விட்டு போயிட்டு அவங்கள கேட்டு 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 என்ன அப்படின்னா அவங்களுடைய மனசு ரொம்ப பாதிப்படைஞ்சிடும். அவங்க எந்த மனசு பாதிப்படைஞ்சிட்டா என்ன அப்படின்னா மருத்துவர்கள் சொல்றாங்க, குழந்தை தரிக்கக்கூடிய சூழல் இல்லாம போயிடும், குழந்தை தரிக்கக்கூடிய சூழல் இல்லாம போயிடும் டாக்டர்கள் மருத்துவர்கள் சொல்றாங்க. அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு குழந்தை, அதாவது ஒரு ஆணுடைய துணை இல்லாம ஒரு குழந்தையை பெற்று கையில வச்சிருக்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லாம் தப்பா பேசுறாங்க, இது எப்படி வந்திருக்கும், இது எப்படி வந்திருக்கும், இது சாத்தியம் இல்லை. ஒரு ஆண் உன்னை தொடாமல், ஒரு ஆணுடைய துணை இல்லாமல் நீங்கள் எப்படி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தீர்கள் என்று ஊர் மக்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளம் அல்லாஹ்வை நோக்கி போகிறது. அதனால்தான் குர்ஆன் சொல்லுது, உங்களுக்கு ஒரு கஷ்டப்படும் போது நீங்க அல்லாஹ் வாங்க, சொந்தக்காரன் அடுத்து பாத்துக்கலாம், சகோதரன் வரமாட்டான். நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது உங்க சகோதரன் வரமாட்டான், ரத்த உறவுதான், ரத்த உறவாதான் இருக்கும். நீங்க நிகழ்காலத்து அதான் உண்மை, சத்திய உண்மை. அது ரத்த ஒரு ஏன் அப்பா என் கூட பிறந்து ரத்த சொந்தம் அப்பா வரமாட்டான். நீங்க ஒரு நல்ல நிலையில இருங்க, மிகப்பெரிய அந்தஸ்துல இருங்க, ஒரு நல்ல பதவியில இருங்க, காசு பணத்தோட இருங்க, கோடியில இருங்க, லட்சத்துல இருங்க, ஆஹா என் சகோதரனுக்கு கஷ்டம் ஓடி வருவாப்ல. நீங்க நிகழ்காலத்துல ஒரு உண்மையை நான் சொல்றேன், இது பொய்தான் கிடையாது, உண்மை இன்னைக்கு நிலவரம்.
இன்னைக்கு காசு பணத்துக்கு இருக்கக்கூடிய மதிப்பு கூட மனிதர்களுக்கு இல்லை, சகோதரருக்கு இல்லை, சகோதரிக்கு இல்லை, மாமாக்கு இல்லை, சாச்சாவுக்கு இல்லை, சாச்சி யாருக்கும் இல்லை. காசு பணத்துக்கு தான் மதிப்பு அதிகம். சின்ன பிள்ளை ஒரு நாள் தப்பா பேசும், நல்லா வளைச்சு பாருங்க, நல்லா வெறுத்தரும் செயல்படுத்தி பாருங்க. சும்மா கேட்கறது மட்டுமல்ல, பயான் வார வாரம் கேட்கிறோம், கேட்கறது மட்டும் இல்ல, பயான் சொல்லப்படல, நீங்க நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும், அமல் செய்ய வேண்டும், அமலுக்கு கொண்டு வர வேண்டும், அதன் மூலமாக நீங்கள் பிரயோஜனம் அடைய வேண்டும், நீங்கள் நன்மையை பெற வேண்டும் என்பதற்காக அந்த சமூக மக்களுக்கு எடுத்து வைக்கப்படுகிறது வரலாறு. அல்லாஹ் வளைக்கிறான், அல்லாஹ் பதில் கொடுத்திருப்பான். அல்லாஹ் நீ கொடுத்த அன்பு செல்லும், நீ கொடுத்த பாக்கியம் என்னுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம், என்ன தப்பா பேசுறாங்க யா அல்லாஹ், நீ பாத்துக்க யா அல்லாஹ், நான் ஒன்றும் சொல்ல முடியவில்லை, என்னால் பதில் சொல்ல முடியவில்லை யா அல்லாஹ், நீதான் பதில் தர வேண்டும், இதற்கு பதில் நீதான் கொடுக்க வேண்டும். குர்ஆன்ல சொல்றான், சிறு பிள்ளை பேச முடியாது, அழுகத்தான் செய்யும், சின்ன குழந்தைங்க, பச்சை குழந்தைங்க, பிறந்த குழந்தைங்க, அந்த இறைவன் ஈசா நபியை பேச வைக்கிறார். மரியம் சொல்றார், قال إني عبد الله آتاني الكتاب وجعلني نبيا. ஈசா பேசுறாங்க, அது குர்ஆன் வசனமா வருது. قال சொல்றாங்க, قال إني عبد الله, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. قال إني عبد الله وجعلني كتابا, எனக்கு அல்லாஹ் வேதத்தை கொடுத்திருக்கிறான், இந்த நபியை அனுப்பி இருக்கிறான் அல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று அந்த பச்சளம் குழந்தை பேசக்கூடிய அந்த செய்தி குர்ஆன்ல வருது. சகோதரர்களே, ஒரு கஷ்டம் ஒரு சோதனை வருகின்ற பொழுது நாம் அல்லாஹ்வை அடைங்க, மற்றவங்க அப்புறம் ஓத வச்சிருங்க, உதவிக்கு கூப்பிடுங்க, அப்ப சொந்தக்காரங்களா இருப்பாங்க, உதவி கூப்பிடுங்க, முதல்ல அல்லாஹ்வை முன்னெடுத்துங்கிற, எதுக்குமே அல்லாஹ்வை முன்னிறுத்தி பாருங்க. செயல்படுத்தாம எதுவுமே வாழ்க்கையில் நடக்காதுங்க. கேட்கறது மட்டுமல்ல, செயல்படுத்தி பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷமோ அல்லாஹ்வை முன்னிறுத்துங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஒரு துக்கமா அல்லாஹ்வை முன்னிறுத்துங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சோதனை அல்லாஹ்வை முன்னிறுத்துங்க, அல்ஹம்துலில்லாஹ். செயல்படுத்தி பாருங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு நாலாவது, எல்லா நபிமார்களுக்கும் ஒவ்வொரு அற்புதங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அற்புதம் நமக்கு தெரியும், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அற்புதம் தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இப்படி எல்லா நபிமார்களுக்கும் ஒவ்வொரு நற்குணங்களை, ஒவ்வொரு அற்புதங்களை இறைவன் கொடுத்த அல்லாஹ் தஆலா எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத ஒரு அற்புதத்தை நமது நாயகம், நமது தலைவர், ஈரோலக தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகழ்த்தி காட்டினான் இறைவன். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். ரஜப் மாதத்தில் நாலாவது மிகப்பெரிய சிறப்பு, அல்லாஹ் தன் அடியாரை தன்னின் பக்கம் அழைத்துக் கொண்டார். மிஅராஜ் என்னும் பயணம் அது ரஜப் மாதத்தில் தான் நடக்கிறது. ரஜப் மாதத்தில் தான் மிஅராஜ் என்னும் பயணம் நடக்கிறது. அல்லாஹ்வை சந்திக்க, அல்லாஹ்வை சந்திக்க இந்த உலகில் இருந்து உயிரோடு போகிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாமெல்லாம் எப்போ எப்படி போவோம்? நம்முடைய ரூஹ் மட்டும் தான் போவோம். இன்னைக்கு நம்ம பல பேருக்கு ஒரு கேள்வி உண்டு, மஹ்ஷர் மைதானம் இருக்குதே, அது வானத்தை வச்சு நடக்காது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் மஹ்ஷர் கேள்வி கணக்கு, அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்கு இருக்குல்ல, அது நம்ம எல்லாம் வானத்துல போய் இருப்போம், அங்க அல்லாஹ் எழுப்போம் அப்படிங்கிற சிந்தனையில பல பேர் இருக்கிறாங்க. மஹ்ஷர் மைதானம் இந்த உலகத்துல தான். மஹ்ஷர் மைதானம் இந்த உலகத்துல இது புதுசா இருக்கு, என்னடா இவர் புதுசா ஒண்ணு சொல்றாரு, இது உண்மை. அதுதான், நீங்க எந்த அனுசரணை கேட்டு பாருங்க. மஹ்ஷர் மைதானம் இந்த உலகத்தில் தான். உலகம் அழிக்கப்பட்ட பிறகு உலகத்தில் ஓர் மனிதன் அல்லாஹ் என்று சொல்லும் வரைக்கும் அல்லாஹ் உலகத்தை அழிக்க மாட்டான். சத்தியமான உண்மை. உலகத்துல ஓர் மனிதன் அல்லாஹ் அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லிக் கொண்டு இருக்கும் ஓர் மனிதர் இருக்கும் வரைக்கும் இந்த உலகம் அழிக்கப்படாது. இது சத்தியமான உண்மை.
அதுக்கப்புறம் உலகம் அழிக்கப்பட்டு மஹ்ஷர் மைதானம் இந்த உலகத்துல நடக்கும். தீர்ப்பு இந்த உலகத்துல தான் கேள்விகளை கேட்கப்படும். புதுசா ஒண்ணா இருக்கு. உண்மைதான். இங்கதான் மஹ்ஷர் மைதானம் கேள்வி கணக்கு எல்லாமே நடந்து முடிஞ்ச பிறகுதான் சொர்க்கம் நரகம் எல்லாமே தீர்மானிக்கப்பட்டு சொர்க்கத்தில் உள்ள வாசிகள் சொர்க்கவாசிகள் அனுப்பப்படுவாங்க, தப்பு செய்தவங்க நரகத்துக்கு அனுப்பப்படுவாங்க. உயிரோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அல்லாஹ் தஆலா அழைத்து அங்க ஒரு அன்பளிப்பை வழங்குகிறார். அந்த அன்பளிப்புல தான் இன்னைக்கு நம்ம பலகீனமா இருக்கோம். என்னையும் சேர்ந்தான் சொல்ல இப்போ இவர் மட்டும் பெரிய ஒழுங்கா அப்படின்னு கேட்டக்கூடாது. இவ்வளவு பேச்சு பேசுறாரா, இவர் மட்டும் பெரிய ஒழுங்கா. நானும் சில நேரத்துல பலகீனமா இருந்திருக்கலாம் தொழுகை விஷயத்துல. எங்க அங்க எல்லாம் கொடுக்குறான். இந்த உலகத்துலதான் எல்லாமே கொடுக்கப்பட்டது. ஜகாத்து கடமை இந்த உலகத்துல இருக்கும் போது அல்லாஹ் கொடுத்தான். ஜகாத் கடமை, ஹஜ் கடமை இந்த உலகத்தில் இருக்கும்போது அல்லாஹ் கொடுத்தான். இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபத்துல் மதீனாவிலே மக்காவிலே இருக்கின்ற பொழுதுதான் இந்த கடமைகள் எல்லாம் இஸ்லாத்தை நோக்கி வருகிறது. அது ஹஜ்ஜாக இருக்கட்டும். ஹஜ் இந்த உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற பொழுது கடமையாக்கப்படுது. நோன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் இருக்கின்ற பொழுதுதான் கடமையாக்கப்படுது. இதெல்லாம் என்ன? இஸ்லாமியர்களுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான கடமை. கடமை ஃபர்து. ஃபர்துனா கட்டாயமா நிறைவேற்ற வேண்டும். புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின். இஸ்லாம் என்பது 5 அடங்கியது. இதுதான் இஸ்லாம் என்பது. புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின். இஸ்லாம் என்பது 5 அடங்கியது. அதில் முதல்ல கலிமா. கலிமா சொல்லாம முஸ்லிம் ஆக முடியாது இல்லையா? இரண்டாவது தொழுகை, மூன்றாவது நோன்பு, நான்காவது ஜகாத், ஐந்தாவது ஹஜ். இந்த 5 தான் இஸ்லாம் அடங்குகிறது. இதுல இருந்து நிறைய அமல்கள் பிரியும். சுன்னத்தான அமல், நஃபிலான அமல், இதெல்லாம் நிறைய பிரியும். ஆனா ஃபர்து கட்டாயமாக நிறைவேற்றப்படக்கூடிய அமல், கடமை, இஸ்லாமின் மீது கடமை, ஒரு முஸ்லிமின் கடமை, இந்த 5 கடமை. அப்ப மற்ற 4 கடமைகளும் இந்த உலகத்திலே அல்லாஹ் கொடுத்து விட்டான், தொழுகையை தவிர. இன்னைக்கு நம் சமூகம் அது ரொம்ப பொழுதுபோக்கா இருக்கும். ரொம்ப பொழுதுபோக்கா இருக்கும். எல்லாம் பாதுகாக்க வேண்டும். நம் சமூக மக்கள் இந்த தொழுகை முக்கியமான அல்லாஹ் எங்க அந்த பரிசை கொடுத்துருக்கான் தெரியுமா? அந்த அன்பளிப்பு நமக்கு ஒரு அன்பளிப்பு வருதுங்க. மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பு, நம்ம எதிர்பார்க்காத ஒரு அன்பளிப்பு. உதாரணமாக தங்க நாணயம் நமக்கு பெரிய அன்பளிப்பா வருது. நம்ம என்ன செய்வோம்? அது உருக்கிறதுல வருத்தப்படி எந்த இடத்துல பண்ணுவோம்? வீட்டுல சொல்லுங்களேன். ஒரு தங்க நாணயம் கிலோ கணக்கில் நமக்கு ஒரு அன்பளிப்பு வருது. தங்க காசு இன்னைக்கு தங்கத்துக்கு தான் மதிப்பு அதிகம் இல்லையா? தங்கத்துக்கு தான் இன்னைக்கு மதிப்பு ரொம்ப அதிகம். அப்படிப்பட்ட உயர்தரமான அன்பளிப்பு உங்களை தேடி வருது. நீங்க அந்த அன்பளிப்பு நீங்க எங்க வைப்பீங்க? வீட்டுல சும்மா வீர வச்சு கூட்டிடுவீங்களா? நீங்க வைக்கக்கூடிய இடம் ஒண்ணு இருக்கலாம். அந்த அன்பளிப்பாக இருந்தால் அதற்குன்னு ஒரு அறை ஒதுக்குவீங்க, அதுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்குவீங்க. ஆஹா, இது மிகப்பெரிய அன்பளிப்புல பொக்கிஷம், தங்கம் வந்திருக்கு, கிலோ கணக்கில் அன்பளிப்பா வந்திருக்கு. இது எப்படி பாதுகாக்கணும், இது எப்படி சேமிச்சு வைக்கணும், அதுக்கு தனி அறை ஒதுக்குவோம், அதுக்கு தனி இடத்த ஒதுக்குவோம். அங்க தூக்கி அப்ப பாதுகாப்பா இல்லையா? இதான உண்மை. இதான் நடக்குது. அவர் தொழுகை என்பது சாதாரண அன்பளிப்பு இல்லை. அப்படிப்பட்ட தொழுகையை இறைவன் தன் அடியாரை தன்னின் பக்கம் அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து கொண்டு போறாங்க. இந்த வரலாறுல வந்து மேராஜினுடைய இரவுல தெளிவா சொல்றோம். மேராஜ் கொடுக்கப்படக்கூடிய காரணம் என்ன, எப்படி போனாங்க, இடையில என்னென்ன வரலாறுகள் நடக்குது, பிறகு வானத்துக்கு எப்படி போனாங்க, 7 வானத்துல எந்தெந்த நபிமார்கள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, சொர்க்கத்துல பார்த்த போது என்ன நடந்துச்சு, நரகத்தை பார்க்கும் போது என்ன நடந்துச்சு, அப்படிங்கிற வரலாறுல முழு வரலாறையும் நாம் மேராஜினுடைய இரவுல தெளிவாக மக்கள் புரியும்படி சொல்லுவோம். அதன் கருத்து, முக்கியமான கருத்து, அல்லாஹ் தன்னுடைய அடியானை அழைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு தான் தொழுகை. தொழுகை கொண்டு வராங்க 50 வருஷம். 50 நேர தொழுகை கொடுத்தான் அல்லாஹ். முடியா 50 நேர தொழுகை அல்லாஹ் கொடுத்த அன்பளிப்பா இஸ்லாமிய சொந்தங்களுக்கு. உங்களுடைய உம்மத்திற்கு 50 நேர தொழுகை அன்பளிப்பாக இறைவன் தந்து விட்டான். அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இந்த 50 நேர தொழுகையை கொண்டு ஆனந்தமாக சந்தோஷமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகை நோக்கி வருகிறாங்க. இந்த உலகை நோக்கி கொண்டு வராங்க அன்பளிப்பு, அல்லாஹ்வுடைய அன்பளிப்பை கொண்டு வராங்க. வரும்போது வானத்துல சில விவகாரங்கள் இருப்பாங்கல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் நிறுத்திட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் நிறுத்திட்டாங்க. எங்க போறீங்க நபியே? அல்லாஹ் என்ன அன்பளிப்பை தந்தான்? இல்ல, என்னுடைய உம்மத்திற்கு அல்லாஹ் 50 நேர தொழுகைகளை அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார். இதை ஆனந்தமாக
நான் உலகை நோக்கி கொண்டு செல்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இது சத்தியமான வரலாறு, கட்டுக்கதைகள்லாம் இல்ல. நீங்க கிதாபை படி பாருங்க, உலமாக்கிட்ட கேளுங்க, பெரிய பெரிய உலமாக்கிட்ட நீங்க போன் பண்ணி கேளுங்க. இது கட்டுக்கதைகள் அல்ல, வரலாறு, நடந்த வரலாறு இது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே 50 நேர தொழுகைனா கொண்டு போனீங்கன்னா அதெல்லாம் தொழுவ மாட்டாங்க. எல்லாருமே குறைச்சிட்டோம் போறாங்க. 9 முறை மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கடைசியா 45 நேர தொழுகைகளை அல்லாஹ் குறைச்சிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்க சொல்லுபடி உங்க சொல்றாங்க, குறைச்சிட்டு வராங்க. 5 நேர தொழுகைகளை சந்தோஷம் உலகிற்கு அல்லாஹ்வுடைய அன்பளிப்பை கொண்டு வராங்க. மேராஜ் என்னும் பயணத்துல அல்லாஹ் சொன்னது அன்பளிப்பு வாங்கிட்டு வராங்க, தொழுகை உலகத்துக்கு கொண்டு வராங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அதையும் சொல்றாங்க, அப்படியே 5 நேர தொழுகை நீ கொண்டு போறீங்க, இது கூட சமூகங்கள் சரியா தொழ மாட்டாங்க பாத்துக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி சொல்றாங்க, நம்மின் மீது நம்பிக்கை வைத்த நபி 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்கிறார்கள், சொல்லக்கூடிய வார்த்தை, இதை முழுவதுமாக என்னுடைய உம்மத் செய்யும், என்னுடைய உம்மத் அமல் செய்யும், என்னுடைய உம்மத் தொழுகும் என்பது 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக வானத்தில் வைத்து நடக்கிறது பிரசங்கம். கீழத்தில் உலகத்தில் வைத்தல்ல, வானில் வைத்து நடக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உரையாடல். இதுக்கு மேல நான் அல்லாஹ்ட்ட போய் குறைக்கணும், எனக்கு வெக்கமா இருக்கு. 5 நேர தொழுகை நான் கொண்டு உலகத்துக்கு வரேன். அப்படிப்பட்ட கடமை தான் இன்றைக்கு நாம் நிறைவேற்றுகின்ற 5 நேர தொழுகை. அதனால தான் மற்ற கடமைகளுக்கு விதிவிலக்கு இருக்கிறது. உங்கள்கிட்ட காசு பணம் அதிகம் உங்களை மிஞ்சி இருக்குதா, அதாவது பரக்கத்தா இருக்குதா, நீங்க ஜகாத்து கொடுங்க, கடமை உங்கள் மீது. அந்த ஜகாத்து கொடுப்பதற்கு நீங்க தகுதி பெறுவீங்க. அது கம்மியா இருக்குதா, உங்கள் மீது ஜகாத்து இல்ல, பரவாயில்ல விட்டுக்கலாம். விதிவிலக்கு இருக்கு ஜகாத்துக்கு. ஹஜ்ஜுக்கு உங்க வாழ்க்கையில பொருளாதாரத்தில் உங்களுக்கு பரக்கத்தா இருக்கிறதா, உங்க செலவீனங்களுக்கு போக உங்களால் செலவழித்த லட்சக்கணக்கில் இன்னைக்கு லட்சம் கப்பல்ல பிரயாணம் செஞ்சாங்க. அன்னைக்கு பிரயாணம் வந்து ஒட்டகத்திலையும் அதாவது ஒட்டகத்துல தான் பிரயாணம் செய்வாங்க. குதிரை, ஒட்டகம், அதுக்கப்புறம் கப்பல், இன்னைக்கு விமானம். லட்சக்கணக்கில் இன்னைக்கு அது உங்களுக்கு செலவு போக உங்களால் ஹஜ்ஜி செய்ய முடியுமா? ஹஜ்ஜி என்னும் கடமை அல்லாஹ் நமக்கு அனைவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை தர வேண்டும். அதற்குண்டான பொருளாதாரத்தை அனைவருக்கும் இறைவன் தர வேண்டும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அல்லாஹ் அப்படியே ஒரு பாக்கியத்தை அனைவருக்கும் தந்திருக்கிறோம். ஆமீன். அதை மிஞ்சி உங்களால் போக முடியுமா? அந்த கடமை நிறைவேற்ற முடியுமா? தாராளமா போங்க, கடமை நிறைவேற்றுங்க. முடியலையா, பலகீனமா இருக்குதா, பொருளாதாரத்தை பலகீனமா இருக்குதா, உடம்புல பலகீனமா இருக்குதா, பரவாயில்ல விட்டுங்க, நல்லா மனுஷரும். நோன்பு 30 நாட்கள் நோன்பு வைப்பது ஒவ்வொரு முக்கியமான ஆண்கள் பெண்கள் மீது கட்டாய கடமை. சில நேரங்கள்ல வயோதிகர்களுக்கு நோன்பு வைக்க முடியாத சூழல் இருக்கும். காரணம் அவங்களுடைய உடல் பிரச்சனையா இருக்கும், இல்லையா? உடல் பிரச்சனையா இருக்கும், உடல் ஆரோக்கிய பிரச்சனையா இருக்கும், உடம்புல சின்ன பிரச்சனையா இருக்கும். அதாம விடுங்க. அடுத்து உங்க உடம்பு எப்ப சரியானதோ அப்ப இந்த நோம்பை விட்டு வச்சுக்கீங்க. அனுமதி தரான் இறைவன். கலிமா சொன்னா முக்மீன். தொழுகை மட்டும் நபியும் எந்த இடத்துல நமக்கு வந்து விதிவிலக்கு தரவே இல்லை. நீங்க எங்க வேணா படி பாருங்க, 6 விதமான கிதாபுகள் இருக்குது. சஹீஹான கிதாபுகள், 6க்கும் அதிகமான கிதாபுகள், இமாம்கள் எழுதிய கிதாபுகள். நீங்க எத்தனை கிதாபை திறந்து பார்த்தாலும் தொழுகைய எந்த நேரத்தில் தொழுக கூடாது அப்படிங்கிற சட்டம் இருக்குது. 2 வித்தியாசம் இருக்குது. எந்தெந்த நேரங்களில் தொழுக கூடாது அப்படிங்கிற சட்டம் இருக்குது. அதையும் ஒண்ணு சேர்த்துக்கூடாது. சூரியன் உதயமாகக்கூடிய நேரத்தில் தொழுக கூடாது, சூரியன் மலையக்கூடிய நேரத்தில் தொழுக கூடாது, சூரியன் உச்சியில் இருக்குது அப்ப தொழுக கூடாது. இந்த சட்டமா இருக்குது. ஆனா நீங்க தொழுகை இந்த நேரத்தில் ஒட்டுக்கலாம் அப்படிங்கிற, தொழுகை கூடாது, உங்களால் முடிஞ்சா தொழுவுங்க, முடியாட்டி தொழாமே அப்படிங்கிற அந்த எக்ஸ்கியூஸ் எங்கேயுமே இல்லை. ஏன் இந்த அன்பளிப்புக்கு அவ்வளவு பெரிய மகத்துவத்தை இறைவன் தந்திருக்கிறார். ஏன் வானில் சென்று அல்லாஹ்வை சந்தித்து மிஅராஜ் என்னும் பயணத்தில் இந்த தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பெற்று தந்திருக்கிறார்கள் என்ற முக்கியமான அன்பளிப்பு. இந்த அன்பளிப்பை
நாம் எப்படி பாதுகாக்கிறோம், நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் இந்த உலகத்தில் சகோதரி சிந்திக்க வேண்டும். ஆகிய நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா செய்கின்ற எல்லா விதமான அமல்களை ஏற்றுக்கொண்டு நமக்கு அதாவது இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் நீண்ட நாட்கள் உடல் ஆரோக்கியத்தோடு இறைவனை முழுவதுமாக தொழுது நின்று வணங்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா அனைவர்களுக்கும் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. வாஹிதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.